ஹலோ கைஸ், இந்த வீடியோல யங்கஸ்ட் சன் மேன்வாவோட 3rd எபிசோட் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 2 எபிசோட் எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் போடாம பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோவை நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்குமே வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ஸ்ல வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட அந்த பவரை காமிச்சிருந்திருப்பான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஃபீனிக்ஸோட ஹார்ட் வந்துட்டு சாப்பிட கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோ அவங்க 2 பேத்தையும் குழி தோண்ட சொல்லியிருப்பானா, அதனால தோண்டிட்டு வரானுங்க. அப்ப ஹீரோ வாங்க பிக் ப்ரோஸ், நினைச்சதை விட சீக்கிரம் வந்துட்டீங்க அப்படிங்கிறப்ப அவங்க இருந்துட்டு வாய மூடு, நீ சொன்ன மாதிரியே நாங்க செஞ்சுட்டோம், இப்ப எங்களுக்கு அந்த சூப்பை கொடு அப்படிங்கிறப்ப ஹீரோ தோ அங்க உங்களுக்காக கொஞ்சம் வச்சிருக்கேன் அப்படிங்கிறப்ப உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா 2 ஸ்பூன்ல கொஞ்சோண்டு வச்சிருக்கான். அப்ப அவங்க 2 பேரும் ஹே லில் ப்ரோ, என்ன ஸ்பூன் மட்டும் தான் இருக்குது, ரொம்ப கம்மியா இருக்கே அப்படிங்கிறப்ப ஹீரோ நான் ஷேர் பண்ணுவேன்னு சொன்னேன், பட் எவ்வளவுன்னு சொல்லலையே, நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி நான் பண்ணினேன், என்ஜாய் பண்ணுங்க பிக் ப்ரோஸ் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு கோவத்துல தேங்க்யூ சோ மச் அப்படின்னு சொல்றானுங்க. அதுக்கப்புறம் ஹீரோ குழி தோண்ட சொல்லியிருந்தால அங்க போயிட்டு ஏதோ அரையும் குறையமா முடிச்சு வச்சிருப்பாங்கன்னு பார்த்தேன், பட் நான் சொன்ன மாதிரியே பண்ணிருக்கானுங்க. இந்த செவரோட திக்னஸ் ஒரு 1 ஸ்டார் ஸ்பெல்ல தாங்கக்கூடியதான். நான் மானவ திரும்ப திரும்ப உருவாக்கிட்டு அதை யூஸ் பண்ண முடியல அப்படின்னு ரொம்ப கவலையில இருந்தேன், பட் இப்ப நான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த லைஃப்ல ஃபர்ஸ்ட் மேஜிக்கை யூஸ் பண்றான். அது மூலமா அங்க இருக்கிற அந்த செவரை உடைச்சிட்டு ஃபைனலி நான் இங்க வந்துட்டேன். இதுதான் ரன் கேண்டல் ஃபேமிலியோட சீக்ரெட் லைப்ரரி. போன வாழ்க்கையில நான் இங்க வரல, அதனால இங்க நிக்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா தான் இருக்கு. என்னோட அண்ணன் இதை ஓபன் பண்ணணும்னா ஏதோ ஸ்பெஷலான வார்த்தை சொல்லணும் அப்படின்னு சொன்னா, சைல்ட் ஆஃப் ரன் கேண்டில் முராக்கனை கன்சோல் பண்ண வந்திருக்கேன் அப்படிங்கிறப்ப அந்த டோர் திறந்துருது. இந்த சீக்ரெட் லைப்ரரிக்குல இதுல கடந்த 1000 வருஷங்களா ஹீரோட ஃபேமிலி கலெக்ட் பண்ணி வச்ச டோம்ஸ் எல்லாத்தையுமே இங்க வச்சிருக்காங்க. இந்த டோம்ஸ் அப்படிங்கிறது புக்குன்னு தான் நினைக்கிறேன். இந்த இடத்துக்கு வரணும்னா அந்த ஃபேமிலியில அவங்க பிளாக் பேரர் அப்படிங்கிற டைட்டில் வச்சிருந்திருக்கணும். அப்ப ஹீரோ இது ரொம்ப பெருசா இருக்கு. போன வாழ்க்கையில நான் பிளாக் பேரரா மாற முடியாதனால இந்த இடத்த பத்தி தெரிஞ்சுக்கிறது பாயிண்ட்லெஸ் அப்படின்னு என்னோட அண்ணன் சொன்னான். பட் எப்படி அவன் சொன்னது இங்க யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. இந்த தடவை கண்டிப்பா நான் அதை நல்லா யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறப்பதான் போன சாப்டரோட கடைசியில அங்க ஒருத்தர் இருக்கிற மாதிரி பாத்துட்டு போல அவர் அங்க இருக்கிறாப்ல. அப்ப ஹீரோ என்னது இது ஸ்கேல்ஸா அப்படின்னா, அதாவது அவரோட முகத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா செதில் இருக்கும், பாம்பு தோல்ல இருக்கிற மாதிரி. ஹீரோ அப்ப இவன் மனுஷன் கிடையாதா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான், ஒருவேளை அப்படி இருக்குமோ அப்படிங்கிறப்ப இவன் ஒரு வார்த்தையை சொன்னால அதுல முராக்கன் அப்படிங்கிற ஒரு பேரை சொல்லியிருப்பான். அந்த முராக்கன் அப்படிங்கிறது ஒரு பிளாக் டிராகனோட பேரு. அப்ப ஹீரோ இந்த முராக்கன் ஃபர்ஸ்ட் பேட்ரியா கிட்ட தோத்து போயிட்டு ஒரு பயங்கரமான தூக்கத்துல விழுந்ததா நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அந்த கதை உண்மையா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சரி, இப்ப இதுக்கு டைம் இல்ல. அந்த சீக்ரெட்டான புக்ஸ் எல்லாம் எங்க கண்டுபிடிச்சிட்டேன். எல்லா கிளான்ஸோட சீக்ரெட் புக்ஸுமே இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபேமஸ் ஸ்வாட் மாஸ்டர் கேன் த குங்குன் கிளானோட புக்கை பார்க்கலாம். 3 ஸ்டார் லெவல் தியரிய உடனே புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் இங்க இருந்து அந்த புக்கை வெளியே எடுத்துட்டு போனாலும் நான் மாட்டிப்பேன். அதனால நான் ஒரு தடவை இங்க வரப்பையும் இதை காப்பி பண்ணிட்டு போயிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே படிச்சுக்கிட்டே இருக்கான். அப்பதான் திடீர்னு என்னமோ ஒரு சத்தம் கேக்குது. அப்ப ஹீரோ யாரு, வாய்ப்பே இல்ல, இந்த டைம்ல இந்த கேஸ்லோட லைப்ரரிக்கு யாரும் வர மாட்டாங்களே அப்படிங்கிறப்ப அந்த முராக்கன் டிராகன் இருக்கான அவன் தான் ஹே யார் நீ அப்படிங்கிறப்ப ஹீரோ முராக்கன் எதுக்கு எந்திரிக்கான், இந்த டைம்ல அவன் போன வாழ்க்கையில எந்திரிச்ச மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லையே. காம் டவுன், முராக்கன் அப்படிங்கிறது எங்க ஃபேமிலியோட ஒரு கார்டியன் டிராகன். சொன்ன ஒரு பொலைட்டான சைல்டு மாதிரி நடந்துகிட்டா இவனை விட்டுருவான் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த ரன் கேண்டலோட சைல்டு என் கிளானோட கார்டியனை நான் கிரீட் பண்றேன் அப்படிங்கிறப்ப அந்த டிராகனுக்கு கோவம் கார்டியனா, நீ இப்ப எனக்கு கார்டியன் நான் சொன்னேன், உங்க ஃபேமிலியில எனக்கு கார்டியன் மாதிரி யாராச்சும் ட்ரீட் பண்ணீங்களா, இந்த மாதிரி தான் எல்லாத்துக்குமே அவங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறானுங்களா, அதுக்காக உன்ன மாதிரி ஒரு சின்ன குழந்தைகிட்ட நான் கோவம்லாம் பட மாட்டேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ கோவம் தானே பட்டுட்டு இருக்கான். அப்படிங்கிறப்ப அந்த முராக்கன் ஏதோ நைஸா ஸ்மெல் வந்துச்சு அப்படின்னு நான் இவ்வளவு நாள் கழிச்சு எந்திரிச்சேன். பட் இங்க பார்த்தா ஒரு பொடியன் தான் இருக்க. ஆமா, ஏன் ஓ மேல இருந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி ஸ்மெல் வருது அப்படிங்கிறப்ப ஹீரோ ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அப்படிங்கிறப்ப இவன் ஆமா 1000 வருஷம் நான் தூக்கத்துல இருந்தாலும் எனக்கு அந்த ஸ்மெல்லு நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த டெமார் மாதிரி யார் யாரெல்லாம் கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்களோ அவங்க மேல மட்டும்தான் இந்த ஸ்மெல்லு வரும் அப்படிங்கிறப்ப ஹீரோ என்னோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜினாலதான் எந்திரிச்சிட்டானா அப்படிங்கிறப்ப அந்த முராக்கன் எங்க இருந்து இந்த ஸ்மெல் வருது, எங்க இருந்து ஸ்மெல் வருது அப்படின்ட்டு அங்க ஃபுல்லா மோப்பம் முடிச்சிட்டு இருக்கப்ப ஹீரோ சரி இதை ஏன் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க கூடாது அப்படின்ட்டு நினைச்சிட்டு சார் முராக்கன் அப்படிங்கிறப்ப முராக்கன் உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படிங்கிறப்ப ஹீரோ ஒருவேளை நீங்க இதை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கீங்களோ, என்னோட அப்பா இது லார்ட் சால்ட்ரோட்டோட பவர் அப்படின்னு சொன்னாரு அப்படிங்கிறப்ப அந்த முராக்கன் ஏ சால்ட்ரட்
நீ ஜோக் தானே பண்ணிட்டு இருக்க, சீரியஸா அதை பண்ணிருக்க? 1000 வருஷத்துக்கு முன்னாடி நீ ப்ராமிஸ் பண்ண கான்ட்ராக்டர் இருந்துட்டு இந்த பொடியனா? ஹே கிட், அந்த காட் ஆஃப் ஷேடோஸ் சால்ட்ரட் கூட நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணேன். சோ அந்த ப்ராமிஸ் படி நான் வந்துட்டு ஹெல்ப் பண்ண வேண்டிய பர்சன் நீ தான் நினைக்கிறேன். நான் டீடைல்ஸ் அப்புறம் சொல்றேன். ரொம்ப நாள் கழிச்சு இப்படி எந்திரிச்சதுனால எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. சின்ன பையனா இருக்கிறப்ப உனக்குமே புரிஞ்சு கஷ்டமா தான் இருக்கும். பட் நீ ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்க அப்படிங்கறதுனால நான் ஃபார்மலா என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கணும். நான் தான் முராக்கன், சால்ட்ரட்டோட ப்ராக்சி, அவனோட ஃப்ரெண்ட், ஷேடோ பீயிங்ஸோட லாஸ்ட் டிசெண்டன்ட். சோ அந்த 1000 வருஷம் ப்ராமிஸ் பண்ணதுனால இன்னையில இருந்து நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு டிராகன் ஃபார்முக்கு மாறுறப்ப உண்மையாமே நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட மேன்வால இருக்கிற மாதிரியே இந்த மேன்வாலையுமே அந்த ஆர்ட் டிராயிங் அப்படிங்கிறது வேற லெவல்ல இருக்கு. நம்ம ஹீரோ வந்து டிராகன் இனிமேல் என் கூட இருக்க போதா அப்படிங்கிறப்ப முராக்கன் இருந்துட்டு உன்னோட பேரை சொல்லு, சால்டரட்டோட கான்ட்ராக்டர் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து ஜின் ரன் கேண்டல், இந்த ரன் கேண்டல் ஃபேமிலியோட 13வது அதுக்கப்புறம் யங்கஸ்ட் சைல்டு நான் தான் அப்படின்னு சொல்றான். அதோட இந்த சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல ஹீரோ இருந்துட்டு பிளாக் டிராகன் முராக்கன், இந்த ஸ்டார்ம் கேசல் இருக்கிற முராக்கன் மவுண்டைன் இருந்துட்டு இந்த டிராகனோட பேருனாலதான் வந்துச்சு. இந்த டிராகன் வந்துட்டு ரொம்பவே பவர்ஃபுல்லானது. இந்த இடத்த பல வருஷமா ஆட்சி செஞ்சுட்டு இருந்துச்சு. ஆனா 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரன் கேண்டல் ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் லீடர் பேட்ரியா கூட தோத்து போனதுக்கு அப்புறம் இந்த இடத்தையுமே கிவ் அப் பண்ணிட்டு ஒரு நீண்ட தூக்கத்துக்கு போனதா சொல்லுவாங்க. இருந்தாலும் முராக்கன் எனிமி கிடையாது, ஃபர்ஸ்ட் பேட்ரியாக்கோட கார்டியன், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட். ஏன்னா கடவுள் கூட யார் யார் கான்ட்ராக்ட் போடுறாங்களோ அவங்க எல்லாரும் கூடயுமே ஒரு கார்டியன் டிராகன் இருக்கதான் செய்யும். இருந்தாலும் இந்த சால்ட்ரட்டோட டிராகனை பத்தின நாலேஜ் இருந்துட்டு ஒரு மிஸ்ட்ரியாவே தான் இருக்கு. அதுக்கு காரணம் கண்டிப்பா 1000 வருஷமா இவன் தூங்கிட்டு இருந்ததுனாலயா தான் இருக்கணும். சோ இப்ப எனக்குமே ஒரு கார்டியன் டிராகன் கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு முராக்கன் நான் வந்துட்டேன், நானே இருந்துட்டு சில ஸ்நாக்ஸ் கொடுத்து அமைச்சிருக்கா அப்படின்னு கொடுத்துட்டு இப்ப இருந்து நான் முராக்கன் கூட இருப்பேன். சோ அவனுக்கிட்ட நான் ஏற்கனவே நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டு கேட்க வேண்டியது இருக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வந்துட்டு ஒரு மாசம் கிட்ட ஆயிருச்சு. அப்ப அந்த முராக்கன் இருந்துட்டு ஏன் அந்த டெமார் கூட ஃபைட் பண்ணனா, 1000 வருஷம் ஆச்சு, யாருன்னு ஞாபகம் வச்சுட்டு இருப்பா, சரி இந்த ஸ்ட்ராபெரி ஃபிளேவர் பை இன்னும் நிறைய இருக்கா அப்படிங்கிறப்ப ஹீரோ முராக்கனை பத்தி நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் கண்டுபிடிக்க முடிஞ்சு. அது இவனுக்கு ஸ்ட்ராபெரி ஃபிளேவர் பைனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறான். அப்ப அந்த முராக்கன் வந்துட்டு சரி இங்க வந்து என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இங்க உள்ளதெல்லாம் நான் எழுதிட்டு போவேன், ஏன்னா புக்கை வெளியே எடுத்துட்டு போனா நான் மாட்டிப்பேன் அப்படிங்கிறப்ப உண்மையாலுமே இதெல்லாம் உனக்கு புரியுதா அப்படின்னு கேட்க ஹீரோ ஒரு 30% புரியுது, அதுக்கு மேல தெரியல அப்படிங்கிறப்ப முராக்கன் வந்துட்டு உன்னோட வயசுக்கு இதெல்லாம் பெரிய விஷயம், மத்தவங்க எல்லாம் இப்ப சும்மா சுத்திட்டு இருப்பாங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ அதெல்லாம் நார்மலா இருக்கிறவங்களுக்கு தான், பட் நான் ஒரு ரன் கேண்டல், எங்கள்கிட்ட இருந்து லீஸ்டா எக்ஸ்பெக்ட் பண்றது இதுதான். எனக்கு 12 சிஸ்டர் பிரதர் இருக்காங்க, அப்பா அம்மா இருக்காங்க, எல்டர்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாத்தையுமே சர்பாஸ் பண்ணணும்னா இன்னுமே நிறைய அச்சீவ் பண்ணணும். முராக்கன் ஃபர்ஸ்ட் பேட்ரியாக் இருக்கார்ல, அவருக்கு இந்த புக்ல எவ்வளவு தூரம் புரிஞ்சிருக்கும், ஹிஸ்டரியில இருந்த ஒரு கிரேட்டஸ்ட் பீயிங் கூட நான் கம்பேர் பண்ணா இப்ப இந்த இடத்துல நான் எந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு கேட்க முராக்கன் இருந்துட்டு டெமார் கூடவா, உன் ஏஜ் இருக்கிறப்ப அவனுக்கு இந்த புக்ல இருக்கிற ஒரு எழுத்து கூட புரிஞ்சிருக்காது, பட் தியரியும் உண்மையான சண்டையும் வேற வேற. புக்கை படிக்காம அவன் நல்லா சண்டை போடுவான், அவன மாதிரியே உன்கிட்ட டேலண்ட் இருக்கு, பட் அவன் அளவுக்கு உங்ககிட்ட கிடையாது அப்படிங்கிறப்ப ஹீரோ அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் பேட்ரியாக் மாதிரி மாறவே முடியாதா அப்படிங்கிறப்ப முராக்கன் இருந்துட்டு டெமார் மாதிரியே நீயுமே அந்த காட் ஆஃப் ஷேடோஸ் கூட ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்க, புக்குமே உனக்கு படிக்க தெரியுது, நீ இனிமே சின்ன பையன் தான், சோ நான் ஸ்டாப்பா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இரு, பொறுமையே இழக்காத அப்படின்னா அவன் அளவுக்கு நீ ஸ்ட்ராங்கா வரலாம், ஏன் டெமாரை விட கூட நீ ஸ்ட்ராங்கா வரலாம் அப்படிங்கிறப்ப அப்படியா சொல்ற அப்படின்னு கேட்க ஆமா, சால்ட்ரட்டோட நிக் நேம் என்ன தெரியுமா, அது வந்துட்டு இன்ஃபினிட், அதாவது அவனோட பவருக்கு லிமிட்டே கிடையாது. சோ அந்த சால்ட்ரட்டோட கான்ட்ராக்ட் போட்டிருக்கிற உன்னோட பவருக்குமே கண்டிப்பா லிமிட் இருக்காது. அதனால நீ மனம் தளர்ந்து போகாத, உன்னை பெட்டரா ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு உனக்கு ஒரு ஸ்கில் வேணா நான் சொல்லி தரட்டா அப்படிங்கிறப்ப ஹீரோ என்ன ஸ்கில் அப்படின்னு கேட்க முராக்கன் இருந்துட்டு ஸ்பிரிச்சுவல் ரிலீஸ், ஸ்பிரிச்சுவல் பவரை யூஸ் பண்றவங்க கத்துக்க வேண்டிய ஒரு பவர் அது. ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை யூஸ் பண்றதுல பிகினிங்கும் அதுதான், எண்டுமே அதுதான், பட் ப்ராப்பரான ட்ரைனிங் இல்லாம அதை யூஸ் பண்றது ரொம்பவே ஆபத்து. சோ டைம் எடுத்து நல்லா இதை கத்துக்கோ அப்படிங்கிறப்ப ஹீரோ ஓகே புரிஞ்சு முராக்கன், ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்க அவன் ஃபர்ஸ்ட் நீ மானா ரிலீஸை கத்துக்கணும் அப்படிங்கிறப்ப ஹீரோ மானா ரிலீஸா ஏன் அப்படின்னு கேட்டுட்டு என்னோட போன வாழ்க்கையில இதை நான் 100கணக்கான தடவை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறப்ப முராக்கன் ஸ்பிரிச்சுவல் ரிலீஸ் அப்படிங்கிறது மானா ரிலீஸ், அதுக்கப்புறம் மானா டிரான்ஸ்ஃபர், இது ரெண்டுத்திலயுமே நீ மாஸ்டரா இருந்தா மட்டும்தான் பண்ண முடியும். சோ இதை நீ அடுத்த 2-3 வருஷத்துக்கு ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கிறப்ப ஹீரோ 2-3 வருஷமா அது ரொம்பவே ஜாஸ்தி அப்படிங்கிறப்ப முராக்கன் பட் உனக்கு பேசிக்ஸ் எல்லாம் தெரியலனா உனக்கு எந்த ஒரு இன்டென்ஸான ஸ்கில்லுமே என்னால சொல்லி தர முடியாது அப்படிங்கிறப்ப ஹீரோ அந்த மானா ரிலீஸை யூஸ் பண்ணிட்டு இங்க பாரு இப்ப என்னால அதை கத்துக்க முடியும் தானே அப்படிங்கிறப்ப முராக்கன் எப்படி நீ இதை பண்ண அப்படின்னு கேட்க ஹீரோ இதுக்கு முன்னாலே என்னால இதை பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப முராக்கன் மானா டிரான்ஸ்ஃபரையும் உன்னால பண்ண முடியும்னு சொல்லிடாது அப்படிங்கிறப்ப ஹீரோ அதையுமே பண்ணி காமிக்கிறான். முராக்கன் உண்மையுமே ஜீனியஸால மட்டும்தான் இதை பண்ண முடியும், உண்மையுமே உங்ககிட்ட அவ்வளவு டேலண்ட் இருக்கு போலயே, சரி ஸ்பிரிச்சுவல் ரிலீஸ் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நான் உனக்கு காமிக்கிறேன் அப்படிங்கிறப்ப ஹீரோவுமே ஓகே அப்படிங்கிறப்ப முராக்கன் ஸ்பிரிச்சுவல் பவர் அப்படிங்கிறது ஷேடோஸ் மூலியமா தான் உனக்கு கிடைக்குது. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஷேடோவுமே அந்த சால்டரட்டோட வில் மூலியமா தான் பிறந்திருக்கு. அதனால இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஷேடோஸ்க்குமே மாஸ்டர் அந்த சால்டரட் தான். அந்த சால்டரட் கூட கான்ட்ராக்ட் போட்டிருக்கிற ஒரே ஒருத்தன் நீ மட்டும்தான். சோ நீயுமே இந்த உலகத்துல
இருக்கிற எல்லா ஷேடோஸ்க்குமே மாஸ்டரா மாறிடுவேன். வெல் இது எப்படி இருந்துச்சு கிட்? இதுதான் ஸ்பிரிச்சுவல் ரிலீஷ் அப்படிங்கன்னா அதை பத்தி ஹீரோமே ரொம்ப எக்ஸைட்டிங் ஆகுறான். அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணி வேற இடத்த காமிக்கிறாங்க. ஹீரோட சிஸ்டர் லூனா. அப்போ ஒரு நைட் 2 லேடி லூனா இந்த ஏரியா கிளியர் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு 5 ஏரியாவை கிளியர் பண்ணா மிஷன் ஓவர் ஆயிரும் அப்படிங்கிறப்ப அவர் இருந்தது ஓகே அப்படின்னா ஒரு 4 மாசம் போதும்னு நினைக்கிறேன், நைட்ஸ் கிட்ட ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க. பை த வே ஒரு 9 வயசு இருக்கிற சில்ட்ரனுக்கு வந்து யூஸ்வலா என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்கிறா. கையில பாருங்க அது பார்த்தா யாச்சும் ஸ்வாடுன்னு சொல்லுவாங்களா, அவ்வளோ பெருசு இருக்குது. போன மேன்வாலேயே நம்ம வித்தியாசமான ஸ்வாடெல்லாம் பார்த்தோம். இதுக்கு முன்னாடி போட்ட நான் மேன்வா பார்க்கலனா அதையுமே செக் பண்ணி பாருங்க, ஒரு தரமான மேன்வா. இதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடிவுக்கு வருது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.